ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசாங்கம் தூய்மை பணியாளர் காலை உணவு திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா எந்த இடத்துல முரண்படுறன்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய விதத்துல திமுக அரசாங்கம் ஒரு அலட்சிய போக்க கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்காக உழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு நாங்கள் காலையில நல்ல உணவு நாங்கள் கொடுக்குறோன்னு திமுக அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல பூச்சி இருக்குன்னு சொல்லி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களை இந்த திமுக அரசாங்கம் வஞ்சிக்குது. எங்களை தயவு செஞ்சு அரசு பணியாளர்களா மாத்துங்க, தனியார்கிட்ட தாரவாக்காதீங்க, எங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை மட்டுப்படுத்துற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சேகர் பாபு போன்ற ஆட்களும் சென்னை மேயர் பிரியா போன்ற ஆட்களும் கொச்சப்படுத்திக்கிட்டு அவங்களை இழிவுபடுத்திக்கிட்டு நாங்க டீ வாங்கி கொடுத்தோம், அவங்க யார் தெரியுமா என்ன தெரியுமான்னு சொல்லி அவங்கள மேலும் மேலும் அவங்கள புண்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஒரு உயிர் வேற போயிருக்கு. இது எதுவுமே கண்டுக்காத திமுக அரசாங்கம் ரொம்ப அலட்சிய போக்குல இந்த தூய்மை பணியாளர்களை கையாளுற விதம் இருக்குல்ல, இது கண்டிக்கத்தக்கது. இதுதான் திமுகவுடைய சமூக நீதியான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இது கேட்டா நம்மளை சங்கியும் ஆனுங்க.